வணக்கம் இஸ்ரேல் ஜபசே. நேற்றைய முன்தினம் டெல்லியில் உள்ள ஜாங்பூரா பகுதியில் 370 தமிழ் குடும்பங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. மதராசி கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதராசி கேம்பை மொத்தத்தையும் புல்டோசர் வச்சு தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். என்ன காரணம்? முதலாவது, தமிழர்கள் ஏன் வெளியில் போனாங்க? சாதாரணமாக பீகார், யூபி, பெங்கால், ஒடிசா அங்கேருந்து தானே தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அப்புறம் ஏன் இவங்க அங்கே போனாங்க? சரி, கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஹைகோர்ட் எதுவும் பண்ணுவாங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா 1950கள் 60கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசகட்டம் தான். 70% பாவர்ட்டி லெவல் ரூரலில். ஸோ ரூரல் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா மிக மோசமான இது, அதாவது ஒரு ட்ரை ஸ்டேட். அப்போ தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் அதே டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் 48% தான் ரூரல் பாவர்ட்டி, வேற தமிழ்நாடு மோர் தென் 70%. ஒரு டோனி பிளேர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு யூகே பேஸ்டு ரிசர்ச், அவங்க வந்துட்டு தமிழ்நாடு ஒரு மாடல் ஸ்டேட்டாகவே சொல்லியிருப்பாங்க. பின்னாளில் எப்படி வளர்ந்தது, எப்படி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடுடைய ரூரல் பாவர்ட்டி லெஸ் தென் 10% இருக்கும். உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் 30-32% இருக்குது. ஸோ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போது அந்த டைமில் நம்ம வந்துட்டு ரூரல் பாவர்ட்டி மோர் தென் 70% இருந்த டைம் 1960கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில தமிழ் குடும்பங்கள் வந்துட்டு தலைநகரை நோக்கி சென்றிருக்கிறார்கள். அப்போது தலைநகர் வந்து அந்த டெல்லியோடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ அவுட்ஸ்கர்ட் கிடையாது. அப்போது வந்துட்டு பாராப்புல்லா ட்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் கிட்ட தானே, ட்ரெயின் என்னென்னா ஒரு சின்ன கால்வாய். இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா யமுனாவுடைய ஒரு ட்ரிபியூட்டரியாக இருந்திருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ மழை பெஞ்சாலும் இந்த ட்ரெயின் மூலமாக தான் போய் யமுனா நதியில் கலக்கும். ஸோ இந்த ட்ரெயின் மேலே வீடு கட்டியிருக்காங்க. எத்தனை குடும்பங்கள்? ஏறக்குறைய 370 குடும்பங்கள். சரி, அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மண் வீடு கட்டியிருக்காங்க. எப்படி நம்ம ட்ரெயின் மேலே தானே இருக்கிறோம், ஏன்னா இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பாஷ் ஏரியாஸ்லாம் இருக்கும். ஜாங்பூரா பகுதியே ஒரு பாஷ் ஏரியா தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு போவாங்க, வீடு பாத்திரம் விளக்க போவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டு அங்கேயே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு குரூப்பாக ஆரம்பிக்கிறாங்கங்க. பார்த்தீங்கன்னா அங்கேயும் தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் தான் கொண்டாடுவார்களாம். அங்கே ஒரு முருகன் கோவிலை வேற கட்டிக்கிட்டு அது மாதிரி தமிழ் தெருக்கள் பேர்லாம் வச்சுருக்காங்க. தைப்பூசம், பொங்கல் இதெல்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ ஒரு தமிழ் சமுதாயம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட ஏரியா தான் இந்த மதராசி கேம்ப். முதல்ல மண் வீடு அவங்களே கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அங்கங்கே வீட்டு வேலைலாம் செஞ்சு செங்கல்ல வீடெல்லாம் கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்ச காலமாகவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. என்னென்னா, ஒவ்வொரு முறையும் டெல்லியில் மழை பெய்யும்போது, இந்த மான்சூன் டைம் வரும்போது இந்த ட்ரெயின் சோக் ஆகுது. ஏன்னா இந்த தண்ணிலாம் எங்கே போகணும்? நேராக போய் யமுனாவில் போய் கலக்கணும். ஆனால் இந்த ஜாங்பூரா பிரிட்ஜு பக்கத்தில் இந்த மதராசி கேம்ப் இருக்கிறதுனால மேலே ஓவர்ஃப்ளோ ஆகி மற்ற இடத்துக்கு போகுது. அதனால் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சில ஆண்டுகளாகவே முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2023 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி அப்போது பார்த்தீங்கன்னா அதிஷி, அவங்க தான் ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய அதிஷி அவர்கள் தான் பிடபிள்யூடியோடைய மினிஸ்டர். அவங்க பிடபிள்யூடிக்கு ஒரு காட்டமாக ஒரு லெட்டர் போடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, பண்ணக்கூடாது, இது இல்லீகல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பிடபிள்யூடி லேண்டே கிடையாது, நான் ஆக்ஷன் எடுத்துருவேன், மதராசி கேம்பை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அப்பப்போ கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ டெல்லியில் ஒரு குழப்பமான ஒரு போர்டு இருக்கும், டெல்லி அர்பன் ஷெல்டர் இம்ப்ரூவ்மெண்ட் போர்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ டெல்லியில் வந்துட்டு லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் அப்போதைய ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட். ஸோ இவங்க காட்டமாக அதிஷி அவர்கள் லெட்டர் போடுறாங்க, இல்லை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. ஆனால் அதற்கப்புறம் ஆட்சி மாற்றம் நடக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்துட்டு கோர்ட்டில் ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு, டெல்லி ஹைகோர்ட்டில். ஸோ டெல்லி ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா 2 தரப்பையும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் போன வருஷத்துலேருந்தே சொல்கிறாங்க, சீக்கிரமாக வரப்போகிற மான்சூனுக்குள்ளேயாவது நீங்கள் கிளியர் பண்ணிடணும், அவங்கள ரீஹேபிலிட்டேட் பண்ணிடுங்க அப்படின்றாங்க.
ஸோ இந்த போர்டு என்ன சொல்கிறாங்க, சரி நாங்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறோம். எங்கே ரீஹாபிலிட்டேட் பண்ணுறாங்கன்னா நரேலா அப்படின்னு ஒரு இடம். ஸோ நரேலா எங்கே இருக்குன்னா, இப்போ இருக்கிற இவங்க இருக்கிற ஜாங்பூரா ஏரியா வந்துட்டு டெல்லியோடைய சவுத் ஈஸ்டர்ன் சைடு. இந்த ஹுமாயூன் டெல்லி போனவங்களுக்கு தெரியும், இந்த ஹுமாயூன் டூம்லாம் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஹரியானா பார்டர் நார்த்தர்ன் சைடில் இவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுறாங்க. காரணம் அங்கே தான் ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டோடைய ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி அங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அங்கே இவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 55 கிலோமீட்டருங்க. ஸோ இது எப்படின்னா, நம்ம சென்னை ஆங்கிளில் சொன்னீங்கன்னா பெரம்பூரில் பகுதியில் இருக்கிறவங்கள ஏறக்குறைய மகாபலிபுரம் பார்டரில் அங்கே போய் ரீஹாபிலிட்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க 2015 டெல்லியில் ஒரு பாலிசி இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன் பாலிசி இருக்குது. அந்த பாலிசி பிரகாரம் இன்சைட்டு ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அது பக்கத்தில் இவங்களுக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், இல்லைனா மேக்ஸிமம் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி 55 கிலோமீட்டர் எங்களை தள்ளி பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? ஏன்னா நாங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே சுற்றி இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பாஷ் ஏரியாஸ் இருக்குல்ல, ஜாங்பூரா இந்த மாதிரி ஏரியாவில் நாங்கள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நரேலா சைடு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு, அங்கே எங்களுக்கு வேலை கிடைக்காது. இன்னொன்று, இங்கே ஒரு தமிழ் ஸ்கூல் வேறு இருக்குது. எந்த ஏரியா? இந்த பாரப்புல்லா ஏரியா, இந்த மதராசி கேம்ப் பக்கத்தில். ஏன் மதராசி சொல்கிறாங்க? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்த்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்களே அவங்க மதராசிஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த செட்டில்மெண்ட் பேர் மதராசி கேம்ப். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே எங்களுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்குது, எங்கள் பிள்ளைங்கள்லாம் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு எங்களை நரேலாவுக்கு போயிட்டா ஒன்று எங்களுக்கு வேலை கிடைக்காது. நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வரணும்னா ஏறக்குறைய 2 மணி நேரம் எடுக்கும் ஒரு சைடே. இன்னொரு சைடு 2 மணி நேரம், 4 மணி நேரம் வெறும் அப் அண்ட் டவுனு இதே வீட்டு வேலை செய்கிறதுக்காக. அப்போ நாங்கள் சம்பாதிக்கிறதுல பாதி பணம் அப் அண்ட் டவுனு ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை பஸ் டிக்கெட்லையோ போயிட போகுது. ஸோ எங்களுக்கு இந்த ஏரியாலே எங்கேயாவது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இந்த போர்டு என்ன சொன்னாங்க டெல்லி ஹைகோர்ட்டில், இல்லை நரேலாவில் தான் அவைலபிளாக இருக்குது, நாங்கள் தரோன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் போன மாதம் கிளியராக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் தான் நாங்கள் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாத கடைசியில், அதாவது மே மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள்லாம் வெக்கேட் பண்ணிடணும் அப்படின்னாங்க. ஆனால் திருப்பி இந்த சைடு அந்த அஃபெக்டட் பாப்புலேஷன் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு அந்த நரேலா ஃப்ளாட்ஸ்லேயும் தண்ணி ஒழுங்காக வர மாட்டேங்குது, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்லாம் ப்ராப்பராக இல்லை. அது இல்லாமல் மொத்தம் 370 குடும்பங்களில் 215 குடும்பத்துக்கு தான் இவங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணுறாங்க. மிச்சம் 155 குடும்பம் எலிஜிபிளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதனால? ஏன்னா அவங்க சர்வே எடுக்கும்போது 2 வாட்டி சர்வே எடுக்கும்போது இவங்க இல்லையாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 370 குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்குது, இபி கனெக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் இருக்குது, ஓட்டர் ஐடி எல்லாமே அவங்க இருக்கிற இடத்துக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த 370 குடும்பங்களில் 155 குடும்பங்கள் எலிஜிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சர்வே பிரகாரம் எலிஜிபிள் இல்லை. அதனால இந்த 155 பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஆசிரமங்களில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய முன்தினம், அதாவது ஜூன் 1ஆம் தேதி நேராக புல்டோசர் வந்து இந்த 370 வீடுகளையும் தரைமட்டம் ஆக்கிருச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆசிரமம்னா ஃப்ரீ கிடையாதான். இதுவரை அந்த ஆசிரமத்தில் 4000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்போ இந்த இஷ்யூலாம் வந்தோடனே 8000 ரூபா வாங்குறாங்களாம். ஒரு ரூமில் 7லேருந்து 8 பேர் தங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வீடு கிடையாது. இன்னொன்று, இந்த நரேலாவுக்கு போயிருக்காங்களே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒழுங்காக ப்ராப்பர் தண்ணி கனெக்ஷன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி ஒழுங்காக இல்லையாம். அவங்களும் இது எப்படின்னா, ஒரு செடியை, ஒரு இடத்துல வளர்ந்துக்கிட்டு இருக்க செடியை திடீர்னு அங்கேருந்து பிடுங்கி வேற இடத்துலையோ ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி திருப்பி நட்டினா என்ன பிரச்சனை வரும்? ஒழுங்காக வளருமா? சரி, அட்லீஸ்ட் ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை? ட்ரைனேஜ் பிரச்சனை. அதுக்காக அவங்க அவங்களே விட்டுற முடியுமா? இல்லை, கவர்மெண்ட்டோடைய பாலிசி அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுறது. அதே சமயத்தில் ப்ராப்பராக ஒன்ஸ் அங்கே போனால் அந்த பிள்ளைங்களுடைய ஸ்கூல் என்ன ஆக போகுது? அவங்களுக்கு ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பக்கத்தில் ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணால் நல்லது. நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தாங்க. நேற்றைய முன்தினம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தமிழ் குடும்பங்களாக நாங்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க ஒரு பூர்வீகம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தானே போயிருப்பாங்க. வேலூராக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம்.
ஸோ அவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்ட்ட நாங்கள் வந்துட்டு இது கொடுத்துட்டோம், நோட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த குடும்பங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு எப்படியோ செட்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பங்கள் 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷமா அங்கே டெல்லியில் வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள திடீர்னு அங்கேருந்து வந்துட்டு வேலூர்லேயோ இல்லைனா ஆரணிலேயோ கொண்டு வர்றது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். எப்படி அவங்களுக்கு அங்கே தான் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நல்ல முயற்சி. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் நிறைய ஃபண்ட் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கூவம் கரையில் யார் அங்கேருந்து யாரையாவது ரீஹாபிலிட்டேட் பண்ணணுன்னா வேறு இடத்துல இப்போ கண்ணகி நகர் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு மாற்றுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃபண்டை இப்போ ஒரு 155 குடும்பம் அங்கே பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபண்டை கொஞ்சம் அங்கே அனுப்பிச்சு அந்த டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு டெல்லி இதில் பேசினா கண்டிப்பாக அவங்களும் நாங்கள் ஃபண்டிங் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த 155 குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு வீடு கிடைக்கும். ஆனால் ஏதோ ஒரு வீடுன்றது எங்கே நரேலால தான் கிடைக்க போகுது. எவ்வளோ இவங்களுடைய பாலிசி பிரகாரம் 5 கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுத்துருக்குறது 55 கிலோமீட்டர். என்ன காரணம் சொல்கிறாங்க? 5 கிலோமீட்டருக்குள்ளே எங்களுக்கு எந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃப்ளாட்ஸ்லாம் கிடையாதுங்க, அதனால நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போத்துக்கு அட்லீஸ்ட் அந்த வீடாவது இந்த 155 குடும்பத்துக்கு கிடைச்சா நல்லது. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி முயற்சி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அங்கே உள்ள மக்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி தமிழ்ச்சங்கம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தமிழ்ச்சங்கம் இருக்கும். கொல்கத்தா தமிழ்ச்சங்கம், டெல்லி தமிழ்ச்சங்கம்னு. சாதாரணமாக இந்த தமிழ் சங்கங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பண்டிகைகள் பொங்கல் அப்பயோ தீபாவளி அப்பயோ எல்லாம் ஒன்று கூடுவாங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பரதநாட்டியம் டான்ஸ் யாராவது ஆடுவாங்க, யாராவது தமிழ் கவிதை வாசிப்பார்கள், இப்படி தான் போகும். ஆனால் அதே சமயத்தில் தமிழ் சங்கம்ன்றது என்ன? தமிழர்களுக்கு அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் ஒன்றா வந்து ஏன்னா ஃபண்டிங் ஒரு ப்ராப்ளம் இருக்காது, எல்லாம் வெல் டு டூ தான் வருவாங்க. சரி இந்த ஜாங்பூராவில் இருக்கிற மதராசி கேம்ப் மக்கள் தமிழ் சங்கத்தில் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், ஸ்லம்மில் இருக்கிறவர்கள். ஸோ ஆனால் தமிழர்கள் அப்படின்னும் போது இவங்க வந்துட்டு இதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ஃபண்டு இன்ஃபேக்ட் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழர்கள் 155 குடும்பம், 155 மட்டும் இல்லைங்க, 370 குடும்பங்களும் இப்போ அங்கே போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணால் தமிழர்கள் பார்த்திங்கன்னா உலகம் எங்கும் இருக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வேணும்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. பட் யாருக்கு நம்ம கொடுப்போம்? அங்கே தமிழ் சங்கத்தில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி நாங்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறோன்னு உலகெங்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த 370 குடும்பங்கள் ஏற்கனவே அவங்கள வந்து பங்களாவில் கூட்டி நம்ம போய் பங்களா கட்டி கொடுக்க தேவையில்லை. ஆனால் அவங்க ஏற்கனவே வாழ்கிற வாழ்க்கையை அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்காவது ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்போ திடீர்னு வீடெல்லாம் தரைமட்டம் ஆக்கிட்டு இன்னும் 50 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கே வாழ்க்கையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டா அவங்க எந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்ப போகிறாங்க, எங்கே வேலைக்கு போக போகிறாங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே நான் சொன்னேன்ல ஒரு 215 குடும்பத்துக்கு வீடு கொடுத்துருக்காங்கன்னு, அது ஃப்ரீன்லாம் நினைக்கிறாதீங்க. 1,42,000 அவங்க கட்டணும். இப்போ எல்லாராலையும் கட்ட முடியாதுல்ல, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸ். உடனே கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேங்க் லோன் வேணால் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு. ஸோ இவங்கெல்லாம் பேங்க்கில் லோனை வாங்கிட்டு தான் இந்த 1,42,000 கட்டிட்டு தான் இப்போ அங்கே போகிறாங்க. அதுவும் எல்லாருக்கும் இல்லை, ஒரு 155 குடும்பம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஆசிரமங்களில் தான் இருக்குது, அங்கேயும் காசு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ மனித குலமே என்ன எப்படி சர்வைவ் ஆகிக்கிட்டு இருக்கு, நமக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு யாரோ ஒரு பிரச்சனைன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சூழலில் நம்ம டெல்லி தமிழ்ச்சங்கம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய ஃபண்டை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த கிடைக்காதவங்களுக்கு வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடை அரேஞ்ச் பண்ணி ப்ளஸ் ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வெறும் டெல்லி தமிழ்ச்சங்கம் மட்டும் இல்லை, நம்ம டெல்லி அரசாக இருக்கட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் முயற்சி பண்ணணும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை முயற்சி எடுத்திருக்கிறார்கள், இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க, அது நல்ல விஷயம், பாராட்டத்தக்கது. அதே சமயத்தில் அவங்கள திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதோட அங்கேயே அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ண பெட்டர். ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் இப்போ டெல்லியை சுற்றி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த 370 குடும்பங்கள் திடீர்னு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த வீடுகள்லாம். ஸோ அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுறது ப்ராப்பராக ரீஹாபிலிட்டேட் பண்ணால் நல்லதுன்னு எனக்கு தோணுது.
இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், உங்களை பொறுத்தவரை என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.